இழந்த செல்வத்தை மீட்டு தரக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயில், அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க, பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இழந்த செல்வத்தை மீட்டு தரக்கூடிய வல்லக்கோட்டை முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயில் நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த முருகனை தரிசிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்றத பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுமார் 1200 வருஷம் பழமையான ஒரு புகழ்பெற்ற முருக வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லப்படுது. 7 அடி உயரத்தில் வள்ளி தேவசேனாவுடன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான். பக்தர்கள் எப்படி அழைக்கிறாங்கன்னா, கோடை ஆண்டவர் அப்படின்னு ஒரு அழைக்கிறாங்க. மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, தல விருட்சம் பாதிரி மரம், தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், அதாவது இந்திர தீர்த்தம். சிறப்பு இந்த கோயிலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகனுக்கு எதிரே இரட்டை மயில், 5 நிலை ராஜகோபுரம், அர்த்த மண்டப தூண்களில் காமாட்சி தவம், ராமர் அனுமனை தழுவும் சிற்பம் இதெல்லாம் இருக்குது. உட்பிரகாரத்தில் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் திருமேனிகள் இருக்கிறது. வல்லக்கோட்டை வஜ்ர தீர்த்தத்தின் அதிசயம் என்ன அப்படின்னா, தேவராஜனான இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை இங்கு நிலத்தில் ஊன்றி ஒரு தீர்த்தத்தை உருவாக்குறாரு. அந்த நீரால் முருகப்பெருமான அபிஷேகம் செய்துட்டு இஷ்ட சக்திகளை பெற்றதா ஒரு ஐதீகம். அதனால் தான் இந்த தீர்த்தத்துக்கு வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது இந்திர தீர்த்தம்னு. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பகுதிக்கு வரப்போகிறோம். வியாழக்கிழமைக்கு முருகனுக்கு இந்த கோயிலில் வைரம் பதித்த வேல் சாத்தப்படுது. வியாழக்கிழமை இரவு நீங்கள் ஆலயத்தில் தங்கி வஜ்ர தீர்த்தத்தில் நீராடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்தால் உங்களோட வல்வினைகள் நீங்கி மன அமைதி, வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. 7 வெள்ளிக்கிழமை இதே மாதிரி தொடர்ந்து வியாழக்கிழமை நைட்டு அங்கே தங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருந்து முருகனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் இழந்த செல்வம், வாய்ப்புகள், நிலை மெல்ல திரும்பும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான நம்பிக்கை. அருணகிரிநாதர் திருப்போரூர் தரிசனம் முடித்து திருத்தணி செல்ல எண்ணிய போது இரவில் கனவுல கோடை நாகர் குமரன் தோன்றி வல்லக்கோட்டையினை மறந்தானையே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாராம். கண் விழித்த அருணகிரிநாதர் திருத்தணி செல்ல போகிறதுக்கு முன்னாடி வல்லக்கோட்டைக்கு 8 திருப்புகழ பாடல்களை பாடி முருகனை மகிழ்ச்சிருக்கிறாரு. இலங்கை தேசத்து பகிரத மன்னன் அகந்தியால் நாரதரை அவமதித்ததாகவும் நாடு செல்வத்தையும் அணைந்தையும் இழந்துட்டார். தவறை உணர்ந்த துர்வாச முனிவரிடம் சரணடைந்த போது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு வழிபட்ட பகிரதன் அழியாத செல்வமும் ஞானமும் பெற்றதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அதனால தான் நம்மளும் நம்ம இழந்த செல்வங்கள், வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதையே நடத்துவார். இங்கே இருக்கக்கூடிய நேர்த்தி கடன்கள்னு பார்த்தோம்னா, பால் குடம், முடிக்காணிக்க, காது குத்துறது, வேண்டுதலை நிறைவேற்றியதும் நேர்த்தி கடனாக செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. திருமணத்திற்காகவும் இந்த கோயிலில் வேண்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயிலில் கந்தசஷ்டி விழா, மாதாந்திரா, கிருத்திகை, பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தமிழ் புத்தாண்டு ஆகியவை இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்ட முக்கிய திருவிழாக்களாக கொண்டாடப்படுது. நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை அப்படின்ற சொல் வழக்கே இந்த கோயிலோட பெருமையை பற்றி நமக்கு சொல்லுது. இதிலிருந்தே நம்ம இழந்த வாய்ப்புகளையும் செல்வங்களையும் கண்டிப்பாக முருகன் நமக்கு தருவார். அவசியம் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.